ஹலோ இயற்கை விரும்பிகளே, இன்றைக்கி வீடியோ நல்ல தரமான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் நம்ம இயற்கை இடுபொருள் வச்சு கார்டன் வீடியோ போட்டுட்ருக்கோம். இயற்கையான முறையில் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இயற்கையான முறையில் நல்ல ஈல்டு கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிம்பிளாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு. இது எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். கார்டனிங் வைக்கிற ஒவ்வொருவரும் இது கண்டிப்பாக இந்த ஒரு பூஸ்டரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மாதத்தில் 2 டைம்னாலும் உங்களுடைய செடிகளுக்கு கொடுங்க. நம்ம பயன்படுத்துகிற விஷயங்கள்லாம் என்னெல்லாம் சொல்லிவிட்டு நான் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு மாதத்தில் 2 டைம் கொடுக்கறதுக்கு தேவையான விஷயங்கள் இந்தளவு இருந்தால் போதும். 1 லிட்டர் தண்ணியில் நம்ம டப்பாவில் போட்டு கலந்து இது ஒரு 3 நாட்கள் இல்லைன்னா 5 நாட்கள் விட்டால் போதும். இது கூட நீங்கள் புளிச்ச தயிர் 1 ஸ்பூனு, புளிச்ச மாவு தண்ணி 1 ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் இது கூட ஆட் பண்ணி வைக்கலாம். அப்புறம் தொழு உரம் இந்த மாதிரிலாம் கிடைச்சா கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாதவங்க காய்கறி வேஸ்ட்டுகள் கிடைச்சா நீங்கள் இதை மாதிரி சேகரித்து வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் அந்த காய்கறி வேஸ்ட்டு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றலாம். இதே மாதிரி மாவு தண்ணி தயிர் கலந்து அந்த மாதிரி புளிக்க வச்சு தண்ணி நீங்கள் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா போதும். மேலே ஒரு லேயர் மண்ணை மட்டும் போட்டு மூடிடுங்க. நல்லாவே இந்த மாதிரி வச்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு பக்கம் மக்கிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூஸ்டராக தண்ணி வழியாகவும் இந்த மாதிரி எனர்ஜி இருக்கக்கூடிய செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய பூஸ்டராக கொடுக்கலாம். கடலை புண்ணாக்கு கரைசல், அப்புறம் இந்த மாதிரி காய்கறி கம்போஸ்ட்டு, தொழு உரம் கம்போஸ்ட்டு அது கூட சேர்ந்து ஆட் பண்ணும்போது நல்லாவே நமக்கு வளர்ச்சி இருக்கும். அடுத்து இன்னொன்று இயற்கை இடுபொருள் நம்ம எப்பயுமே இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிறது. இது நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். மண்ணில் தேவையில்லாத நுண்கிருமிகள் பாக்டீரியாக்கள் வராது. மெயினாக நத்தைப்பூச்சி, வேர்க்கரையான், நத்தைப்பூச்சி அப்புறம் வேரல்கள் நோய் எதுவுமே வராது. வேரல்கள் நோய் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த மரத்தை நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ பிஞ்சுகள் பிடிக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் இதை தான் ட்ரை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய காய்கள் நம்மளுடைய மரத்தில் பறிச்சிருக்கிறோம். நான் இதை வெறும் போஸ்தரா மட்டும்தான் மண் கலவையில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தேன். இப்போ க்ரோ மேஜிக்கோட சேர்ந்து நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 1 கிராம் நீங்கள் இந்த க்ரோ மேஜிக்கை மண் கலவையில் உபஸ்திரா கூட சேர்ந்தும் ட்ரை பண்ணலாம். வெறும் நீங்கள் செடிகள் மேலே இலைகள் வழியாக தண்டுகள் வெளில படுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரேவும் பண்ணி விடலாம். வெறும் க்ரோ மேஜிக் மட்டுமே இருந்தாலும் போதும். ஸோ இதை தான் நம்ம தண்ணியில் கலந்து 1 லிட்டரில் நம்ம வேரினுடைய அடிப்பகுதியில் நம்ம தென்னை மரத்தில் நம்ம போட்டு விட்றோம். ஸோ இதை மாதிரி நம்ம கொடுத்துட்டு இதனுடைய ரிசல்ட்டு இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வரப்போகிற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நான் போடுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு உபஸ்திரா போடுறதுக்கு நல்ல ரிசல்ட்டு. இப்போ அடுத்து ஸ்ப்ரேயர் கண்டிப்பாக நம்ம செடிகளுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பூஸ்டர் நம்ம கண்டிப்பாக இலைகள் வழியாக நரம்புகள் வழியாக கொடுப்போம். நம்ம அதே தான் நம்மளும் ட்ரை பண்ணுறோம். க்ரோ மேஜிக்ன்றது உண்மையிலே நல்ல ஒரு க்ரோ தாங்க, மேஜிக் தாங்க, செடிகளுக்கு தேவையான ஒரு மேஜிக் தாங்க இதில் இருக்குது. இதில் இருக்கிறது கடல் பாசி நிறையா இருக்குது. இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கடற்பாசி இருக்குது 70% இருக்குது. தாவர மக்கு 10% இருக்குது. தாவரத்தினுடைய சாரம் 10% இருக்குது. அப்புறம் அந்த செடிகளுக்கு தேவையான என்சைமுகள் 10% இருக்குது. மொத்தமாக 100% இருக்குது. சரிங்களா? இந்த க்ரோ மேஜிக் நம்ம பயன்படுத்தும் போது செடிகள் நல்லாவே க்ரோவாக இருக்கும். செடிகளுடைய 4 வளர்ச்சிக்கு இதை பயன்படுத்தலாம். இது கூட நான் எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம எந்த ஸ்ப்ரேயர் அடித்தாலும் இப்போ ஒரு நீம் ஆயில் கரைசல் யூஸ் பண்ணாலும் நம்ம இந்த எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் சேர்த்து ஆட் பண்ணும்போது அது செடிகள், இலைகள், நரம்புகள் வழியாக நல்லாவே ஊடுருவி அந்த உள்ளே ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு நல்லா அதனுடைய ஃபங்க்ஷன் நல்லா இருக்கிறதுக்கு உதவும். இப்போ நம்ம பூச்சி விரட்டி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? நான் எம்ஐ சிட்ரா தான் யூஸ் பண்ணுறேன். இதனுடைய ரிசல்ட் எனக்கு ஏன் இந்த எம்ஐ சிட்ரா யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இதிலே வேப்ப எண்ணெய் இருக்குது, மீன் எண்ணெய் இருக்குது. ஸோ செடியினுடைய பூஸ்டராகவும் இருக்கும். வேப்ப எண்ணெய் பூச்சி கண்ட்ரோல் பண்ணும். கரஞ்சி எண்ணெய் இது செடிகளுக்கு ஒரு நல்ல க்ரோத் பூஸ்டராக இருக்கும். இலவங்கப்பட்டை அது பூச்சிகளுக்கு பிடிக்காத அந்த ஒரு ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். குழம்பாக்கி இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்கனால நான் எம்ஐ சிட்ரா யூஸ் பண்ணுறேன். இது 1 லிட்டருக்கு 2 ml போதும். எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் 1 லிட்டருக்கு 0.3 ml போதுங்க. ஸோ இந்தளவு யூஸ் பண்ணாலே போதுங்க. இதை நல்லா கலக்கிக்கணும். அப்போ தான் தண்ணியில் இன்னுமே நல்லா கலக்கி அடித்து கலக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும். இது பெரிய கார்டனிங் இந்த மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் யூஸ் பண்ணலாம். அக்ரிகல்ச்சரிங் பண்ணுறவங்க, ஃபார்மிங் வச்சுருக்கவங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் 1 ஏக்கருக்கு யூஸ் பண்ணுற அளவு தான். ஒரு டப்பா 1 ஏக்கருக்கு மந்த்லி 2 டைம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு 1 டப்பா போதுமானது. இதை நான் தொடர்ந்து 2வது தடவை யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே எனக்கு நல்லா வளர்ச்சி இருக்குது. பாருங்கள் செடியில் எவ்வளோ பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு. இப்போ இருக்கிற பூக்கள்லாம் எனக்கு நல்லா பிஞ்சுகளாக பிடிச்சி காய்களாக வந்துருச்சு. ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செரி பிளான்ட் வாங்கி 1 இயர் தான் ஆகுது. 1 இயர் எண்டில் எனக்கு அடுத்து எனக்கு நல்ல செம்மையான க்ரோத் இருக்குது. அடுத்து நம்ம இதவே எல்லா செடிகளுக்கும் நம்மளுடைய கார்டனில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பொருள் எங்கே கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். நம்மக்கிட்ட கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்து வாங்குகிற எல்லாருக்குமே உங்களுக்கு
நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்ப்ரேயர் வந்து 2ம் சேர்ந்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது கட்டிங்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படும். நம்மக்கிட்ட க்ரோ மேஜிக் மட்டும் வாங்குறவங்களுக்கு வந்து க்ரோ மேஜிக் மட்டும் எனக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்க. சப்ஸ்கிரைபராக இருந்து வாங்குனீங்கன்னா புவஸ்த்ரா மட்டும் எனக்கு ஓகே, எனக்கு மண்ணில் வந்துட்டு நல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மட்டுமே வாங்கிக்கலாம். அதுவும் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கொடுக்குறோம். ஸோ வந்து பூச்சி விரட்டி இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வாங்கும்போது 2 விஷயங்களை நீங்கள் சேர்ந்து வாங்கணும். எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் கண்டிப்பாக மஸ்டடாக வாங்கணும். ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்டே கிடைக்கும். நான் இந்த இது தான் எங்களுடைய கார்டனில் வீக்லி அதாவது மாதத்துல 2 தடவை நான் யூஸ் பண்ணிவிடுவேன். 15 நாளைக்கு ஒருக்கா, அதாவது 2 வாரத்துக்கு ஒரு டைம். இதை நான் பயன்படுத்தி எனக்கு இதனுடைய ரிசல்ட் பாருங்கள். வெறும் செடியில் கட் பண்ணால் மட்டும் போகாது, அதில் வரக்கூடிய நல்ல இலைகள் வர மாதிரி இருக்கணும். வரப்போகிற தளிர்களை நிறைய முட்டுக்கள் வைக்க நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரேயர்லாம் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இது நீங்கள் வந்து இனிமேல் அது இதுன்னு நிறையா எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். முழுக்க ஆர்கானிக் தாங்க இது எல்லாமே. அக்ரிகல்ச்சர் துறையில் எல்லாருமே இப்போ வந்து இயற்கையான முறையில் எல்லாமே பண்ணணுன்றதுக்காக ரெடி பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ சரிங்களா. ஸோ இது வந்து இந்த எம்ஐ சிட்ரான் நான் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். கீரைகளுக்கு நான் இது தான் டெய்லி தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரேயரை தான் நான் வாரத்தில் 2 வாரத்துக்கு ஒருக்க தான் கொடுப்பேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஆர்கானிக்கான விஷயங்களை நம்ம வந்து நம்மளுடைய கார்டனில் எடுக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுனது தான் இது எல்லாமே. சரிங்களா. இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க. ஸோ நம்ம புதுசாக சாமந்தி பெரிய பெரிய செடிகளாக வந்துருச்சு. நம்ம வந்து அதை வந்து ஒரு பாக்ஸில் வச்சுட்டோம் மொத்தமாக. நம்ம போட்ட நாற்றுக்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம வந்து இதை மாதிரி தான் நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். மாதத்தில் 2 டைம் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய கார்டனில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா போதும். நல்ல செம்மையான ரிசல்ட் கொடுத்துட்ருக்குங்க. நான் இது தாங்க பயன்படுத்திகிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து எனக்கு கிடைக்கும். நான் இதில் ஒரு மெம்பராகவே இருக்கேன். அதனால் எனக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு இதை வந்து ஆஃபர் பண்ணி நான் இது மாதிரி உங்களுக்கு. ஸோ இன்றைக்கான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரி விஷயங்களை நம்மக்கிட்டே கேட்டு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஃப்ரீயாக உங்களுக்கு ஷிப்பிங்கில் தரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. ஹாப்பி கார்டனிங்.